கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அனாமிகா சொல்கிறாங்க காயத்ரி கிட்ட, அத்தை நீங்கள் எனக்காக என் வாழ்க்கையை சரி பண்ணணுன்றதுக்காக எவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுக்கிறீங்க. அழகிய தானே, இது கொஞ்சம் ஏற்றுக்க எனக்கு டைம் ஆகும் தான். ஆனால் கண்டிப்பாக நான் அழகிய என்னுடைய பொண்ணை கன்சிடர் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. சரி சரி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ சொல்லிட்டு நேராக போய் தாத்தா பாட்டி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, அனாமிகாவுக்கும் விஜய்க்கும் இன்னும் டைவர்ஸ் ஆகலை, அந்த ஆகுனதோ ரத்த ஆயிடுச்சுல்ல, மறுபடியும் விஜய் அப்ளை பண்ணியிருக்கான். அது டைவர்ஸ் ஆகி முடிக்கிற வரைக்குமே இங்கே தான் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அனாமிகான்னு சொல்கிறாங்க. உடனே சூர்யா, சித்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அனாமிகா என்னெல்லாம் பண்ணா அது எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் எப்படி இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜய் சூர்யா கிட்ட, அண்ணா விடுங்க, அம்மாவுடைய மனசில் வேற ஒரு மனக்கணக்கு இருக்கு. நான் எப்படியாவது எல்லா விஷயத்துலையும் அனாமிகா பண்ணது எல்லாமே மறந்துட்டு அனாமிகா கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அது எதுவும் நடக்க போறது கிடையாது. இந்த ஜென்மத்துல எனக்கு பிரபா மட்டும்தான் பொண்டாட்டி, வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமா விஜய் கிளம்பி போறாங்க. காயத்ரி, விட அனாமிகா, அவ கோவத்துல இப்படி எல்லாம் பேசுவா, அவ மனசை மாத்துறது உன் கையில இருக்குன்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்றாங்க. இப்ப அனாமிகா என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.